10 பேருக்கு ஒத்த ஆளா சமைக்க முடியுமா? இந்த மாரியா மீனா ராஜுகிட்ட சவால் விட்ட பாண்டியன். பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2 சீரியல்ல இன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது குறித்து தான் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஆக்சுவலா சரவணன் அண்ட் தங்கமயிலுடைய திருமணம் நடந்து முடிஞ்ச சூழல்ல தன்னுடைய அம்மா பாக்கியத்தோட அட்வைஸ் படி அந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாத்தையுமே தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிற நடவடிக்கையில பார்த்தீங்கன்னா, தங்கமயில் வந்துட்டு ஈடுபடுறாங்க. நாளே சுவையான சமையல பண்ணி தன்னுடைய மாமனார் பாண்டியன அசத்துறாங்க. அவரு தங்கமயில பாராட்டுறதோட, மீனா அண்ட் ராஜிக்கும் இதே போல சமைக்க முடியுமா? அப்படிங்கிற மாரியா சவால் விடுறாரு. இதனால ராஜி அண்ட் மீனா மட்டும் இல்லாம, கோமதியும் கடுப்பாகிறதாகவும் ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கான வீடியோல வந்துட்டு காமிக்கப்பட்டிருந்துச்சு. அண்ட் அதேபோல திருமணமாகி வந்த அடுத்த நாளே தன்னுடைய ஆட்டத்த ஆரம்பிச்சுட்டாங்க தங்கமயில் அப்படின்ட்டு தான் சொல்லணும். காலையிலேயே 4 மணிக்கு எல்லாமே எழும்பி வாசலுக்கு கோலம் போட்டதுலேருந்து, டீ, காஃபி போட்டு வைக்கிறதுலேருந்து எல்லாருக்குமே டிஃபன் ரெடி பண்ணிவிட்டு, தொடர்ந்து வீட்டோட எல்லா வேலைகளையுமே தானே இழுத்து போட்டு பண்ணுறாங்க தங்கமயில். ஸோ இந்த நிலையில தான் தங்கமயில் சமைச்ச சாப்பாட்டை சாப்பிட்ற பாண்டியன் தங்கமயில பயங்கரமாக பாராட்டி தள்ளுறாரு. எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரியாவும் சொல்கிறாரு. இந்த நிலையில தான் பக்கத்தில் நின்னபடி இதை கேட்குற கோமதி, இத்தனை வருஷங்களாக நான் சமைச்சு கொடுத்துட்டு வரேன், ஆனால் ஒரு நாள் கூட என்னை இவர் பாராட்டியிருக்கிறாரா? இந்த மாதிரியா அந்த இடத்துல வச்சு கேள்வியும் கேட்குறாங்க. இதை தொடர்ந்து பேசுகிற பாண்டியன், 10 பேருக்கு ஒரே ஆளாக இவ்வளோ ருசியாக உன்னால் சமைக்க முடியுமா? அப்படிங்கிற மாதிரியா கேள்வி எழுப்புறாரு. தொடர்ந்து ராஜியன் மீனாவையும் குறிப்பிட்டு, இதே போல் உங்களாலலாம் சமைக்க முடியுமா? அப்படிங்கிற மாதிரியா சவாலும் விடுறாரு. இதை கேட்குற தங்கமயில் பார்த்தீங்கன்னா பயங்கர உற்சாகத்தோடு வந்துட்டு சிரிக்கிறாங்க. பாண்டியனோட இந்த கேள்வியால் ராஜியன் மீனாவோட முகம் பார்த்தீங்கன்னா அப்படியே மாறுது அந்த இடத்துலையே. தொடர்ந்து மொட்டை மாடியில் பழனிவேல், கதிர், செந்தில் இவங்க எல்லாருமே பேசிக்கிறாங்க. அப்போது பழனிவேல், இந்த வீட்டில் மாமியார் மருமகள் சண்டைலாம் வராது, ஆனால் மாமனார் மருமகள் சண்டை வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியா சொல்கிறாரு. ஸோ இந்த நிலையில தான் கிச்சனில் கோமதி கிட்ட மீனா அண்ட் ராஜி 2 பேருமே பேசுகிறாங்க. அப்போது கோமதி கோவத்தோட, இனி தன்னுடைய கணவன் தங்கமையில் தனியாக கூப்பிட்டு ஏதாச்சும் சொல்லட்டும், நான் அவரை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியா கோவத்தோட சொல்கிறாங்க. உடனடியாக பாண்டியன் தங்கமயில கூப்பிட்டு முக்கியமான ஒரு விஷயம் பேசணும் அப்படிங்கிற மாதிரியாவும் சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரி அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக முடிஞ்சுது. ரொம்பவே மனசு ஒத்த தம்பதிகளாக பாண்டியன் அண்ட் கோமதி பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்குமே இந்த சீரியலில் காட்டப்படுறாங்க. ஒன்றுமே இல்லாத தனக்கு கோமதி கிடச்சது ரொம்ப பெரிய பாக்கியம் அப்படிங்கிற மாதிரியா எல்லார்கிட்டையுமே பாண்டியன் தொடர்ந்து சொல்லிட்டு வரதையுமே வாடிக்கையாக வச்சுட்டு வராரு. ஸோ இந்த நிலையில தான் இப்போது அவங்க 2 பேருக்குள்ளேயுமே தங்கமயிலுடைய நடவடிக்கைகள் மூலியமாக சண்டை மூட்டி விட்டுருவாங்க அவங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. அண்ட் அதே போல் மீனா அண்ட் ராஜியுமே தங்கமயிலோட நடவடிக்கைகள்னால பயங்கரமாக கடுப்பாகிறாங்க அண்ட் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. அண்ட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது சீரியலாக இருந்தாலுமே இந்த தங்கமயில் கேரக்டரை பார்த்துட்ருக்கிற ரசிகர்களுமே பார்த்தீங்கன்னா தங்கமேல் கேரக்டர் ரொம்ப ஓவராக இரிட்டேட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரியாகவும் அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுறாங்க. ஸோ எனவே நீங்கள் இந்த சீரியல் தொடர்ந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, இப்போ பாண்டியன் ஸ்டோர்ஸ் கதை எப்படி போயிட்டுருக்குது அண்ட் தங்கமேலினுடைய ஆக்டிங் அண்ட் அவங்களுடைய கதைக்களம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள்.